எதுக்கு எடுக்கிற பொண்ணை ஏன் கூட்டிட்டு வந்த? அழைப்பான யாருக்கு? எனக்கு. நான் எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாது? சரி, ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க. அப்போல்லாம் நீங்க வந்து ஊடகத்தை அழைச்சிட்டு வரல. இப்போ நான் பயணம் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு. அப்போ சொல்லிட்டு தான் வந்தேன், நான் வந்து விளக்கம் தர்றேன். இது ஒரே வழக்கு. அது ஏற்கனவே 3 மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அளிச்சிட்டேன். அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும். சரி, அதை நான் வரணுன்ற. இப்போ நீதிமன்றம் வந்து 3 மாசம் அவகாசம் கொடுத்துருக்கு, காலம் கொடுத்துருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து விசாரிச்சு அதை தாக்கல் செய்யணும். 3 நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம், அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கு? சரி, நான் ஒசூர்ல இருக்கிறேன்னு தெரியுது இல்ல, உங்க காவல்துறை தான் நிக்குது. தினம் இதே மாதிரி ஊடகத்தை சந்திச்சுட்டு இருக்கேன். ஒசூர்ல இருக்கிறேன்னு என்ன ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க இங்கிருந்து பெங்களூர்ல போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்க என்னை காவல் நிலையத்துக்கு வாங்குறீங்க. நீங்க இங்க வந்து விசாரிக்கலாம், இல்ல நான் வந்தவொடனே விசாரிக்கலாம். ஓடி போறது இல்ல. அப்படி இருக்கும்போது அவசரமா நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிக்குது, எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிக்குது. நீங்க ஒட்டிட்டீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை வந்து வலசரவாக்கம் காவல்துறை, அது ஒட்டிடுது. ஒட்டினதோட உங்க வேலை முடிஞ்சிருது. இப்ப நீங்க எது கதவுல ஒட்டிட்டு போறீங்க? வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, அவங்க வீட்டை கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அழைப்பானை வாங்கும்போது கையெழுத்துணும். நீங்க ஒட்டிட்டு போனா நான் கையெழுத்து இடல. அப்ப அது தேவையில்லைன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நீங்க ஒட்டினீங்கன்னா இப்ப எனக்கு பதிலாக கதவு வந்து உங்களுக்கு விளக்கம் தருமா? எப்படி நீ கதவுல ஒட்டிட்டு போறது நோக்கம் என்ன? நான் இல்லை தலைமறைவாயிட்டேனா, வேற எங்கேயும் என்னை தொடர்பு கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேனா? எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது? இவ்வளவு தொலைக்காட்சிகள் எதுக்கு அங்க வந்துச்சு? சொல்லுங்க, எதுக்கு வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? ஒட்டிட்டில அதோட வேலை முடிஞ்சதில்ல. அப்ப கிழிக்கிறேன், கிழிக்காம போறேன். அதை என்ன அதை அப்படியே வச்சு இல்ல இப்படி கட்டம் போட்டு பூஜையில மாட்டிக்கணுமா? நீ உன் அழைப்பானைய சம்மனை இது என்னன்னு சொல்லுங்க. இது எந்த மாதிரி அணுகுமுறை? நீ எதுல நேர்மையா இருந்திருக்க, இதுல இவ்வளவு துடிக்கிறப்ப இதுல எந்த மாதிரி அணுகுமுறை? நான் வரலைன்னா தான் பரவாயில்ல, நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அளிச்சிருக்கேன், மறுபடியும் வருவேன்றேன். இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்கிற? அதுக்கு அங்க இருக்கிறவங்களை அடிச்சு, எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் இப்படி, ஐயா எனக்கு அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இருக்காரு, அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர், கண்ணியமான மனிதர். நீங்க தான் அடிச்சு போய் நீங்க வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு? அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம்? அதை கிழிச்சது தானே. அது அப்புறம் அப்படியே இருக்கணுமா? இல்ல ஆண்டாண்டு காலமா அந்த அந்த கதவுல இருக்கணுமா? அது அழைப்பானை நாம் படிக்கவா, நாட்டு மக்கள் படிக்கவா? சொல்லுங்க தம்பி, நீங்க என்ன, நீங்க ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேட்கிறேன். அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா, கொண்டு வந்தீங்களா, இல்ல நாட்டு மக்கள் நாம் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா? அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றமா? அது கிழிச்சா அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் நேர நீ காவல் நிலையத்தும் கொண்டு போல, வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஒடிச்சா அடிச்சு நீ போய் படுத்துக்கிட்ட. இது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க. எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க, இவங்களுக்கு இவர் கையில கீறல் பட்டுருச்சான், நீ அடிச்சு காயம் பட்டதுல இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, பல முறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த நாற்காலியில் அப்படியே நிரந்தரமா பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறது இல்லைங்கிற திமிரில் ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல, அதுதான் அங்க அது கவனத்தில் வச்சுக்கிட்டு விளையாடணும். எல்லாம் விளையாடுறது. நீ பயப்படுறவனாவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க, ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நேர் நிக்கிறேன், நான் முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்தில் 4 அழைப்பானைனா எங்க போக முடியும்? ஒரு ஆள் தானே. வராம இருந்தா சொல்லலாம். இப்ப நீங்க எதுக்காக நீங்க இந்த வேலையை செய்யறீங்க? இன்னைக்கு ஒசூர்ல நான் இருக்கேன்னு சரி, இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல எனக்கு பகிரிலே அனுப்பியிருக்கலாம், உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியிருக்கோம். எதுக்கு வீட்டுல போய் ஒட்டணும்? வீட்டுல யாருக்கான்னு கேட்டிருக்கலாம். என் மனைவி இருக்காங்க, மனைவி கொடுத்துருங்களா. அவங்க சட்டம் படிச்சவங்க, இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க. நீங்க அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல. நீ வந்து கதவுல ஒட்டிட்டு அதை கிழிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த உதவி ஆய்வாளர் வந்து வேக வேகமா இதை வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவர் ஒட்டிட்டு போயிட்டாருல்ல, வலசரவாக்க காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு, படிச்சிட்டோம்ல. இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் அது அதுக்கு அங்க
படம் காட்டணுமா அதை வர போறவங்களுக்குலாம் நோக்கம் என்ன? Taste the Daily.